அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடிமை, கால்நடை, மக்கள் ஆகியோரை தேவையில்லாமல் தண்டிக்கிறது, ஒருத்தவங்களை தண்டிக்க இருக்கக்கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பேசுவோம். அல்லாஹ் குர்ஆனில் பெற்றோருக்கும், உறவினருக்கும், அனாதைகளுக்கும், ஏழைகளுக்கும், உறவுக்கார பக்கத்து வீட்டாருக்கும் அல்லது உறவு அல்லாத பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும், அவர்களிடம் நிச்சயம் உங்கள் அடிமைகளுக்கும் நல்லதே செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பெருமை அடிப்போரை, கர்வங்கொள்வோரை விரும்ப மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அலிக்கிறாங்க, ஒரு தடவை ஒரு பெண் ஒருத்தி ஒரு பூனையை அது இறந்து போகும் வரைக்கும் வீட்டில் கட்டி போட்டு வச்சுருந்தா. அவளை அதுக்கு அவள் இறையும் போடவில்லை, அது இறந்து போயிடுச்சு. அவள் இறையும் போடவில்லை, இது விஷயமாக அவள் நரகில் வீழ்கிறாள் அப்படின்னு அடைத்து வைத்திருந்ததுனால ஒன்று இறப்போட்டிருக்கணும், இல்லை அவுத்து விட்டுருந்தா அது புல் பூச்சி எதையாவது சாப்பிட்ருக்கும். அதனால் அவள் நரகம் சொல்கிறேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, ஒரு தடவை அவங்க கடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு அம்பை எய்து ஒரு பறவை வச்சு குறி பார்த்து அம்பு எஞ்சிருக்காங்க. அந்த அம்பு பறவையில் படாமல் கீழே விழுந்துட்டு அது பறவைக்காரனுக்கு சொந்தம்னு பையனுக்கு விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. உமர் ரலியல்லாஹு கண்டோன்னு அவங்க ஓடிட்டுருக்காங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்பு எய்து அதில் ஒரு உயிரினத்தை நோவினை செய்கிறவங்கள அல்லாஹ் நாசமாகட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கூறியதாக கூறினார்கள். கால்நடைகளுக்கு எதுவும் கொடுக்காமல் அதுங்களை பட்டினை போட்டு கட்டி போடுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். கால்நடைகளுக்கு முகத்தில் அடையாளமாக சூடு போடுறதையும், முகத்தில் அடிப்பதையும், மனிதர்கள் யாரையுமே முகத்தில் அடிப்பதையும், மனைவி மனிதர் யாரோடு அடிப்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்காங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாதிரி மலஞ்சலங்களுக்கு அங்கிட்டு தனியாக ஒதுங்கினோம். அப்போ ஒரு சிகப்பு பறவை 2 தாயோட நாங்கள் பிரித்து எடுத்துக்கிட்டு வந்தோம். அது அப்போ நாங்கள் திரும்ப கொண்டு போய் விடும்போது அது இறக்கையை விரித்து அது அந்த குஞ்சை அதை இது பண்ணுச்சு, தன் இறக்கையை தரையில் விரித்து. அப்போது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குஞ்சுகளை பிரித்து இதை தாயிலிருந்து பிரித்தது யாருன்னு சொல்லி கண்டிச்சாங்க. இந்த குஞ்சுகள் பறவையை விட்டு விடுங்கள் என்றும் கூறினார்கள். அது மாதிரி எறும்பு புத்தை நெருப்பில் வச்சு எரித்ததையும் அவங்க கண்டிச்சாங்க. அல்லாஹ் தஆலாவை தவிர யாருமே